ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சியான் விக்ரம் சாரோட நீண்ட நாள் வெயிட்டிங்கில் இருக்கும் துருவ நட்சத்திரம் படத்தோட தற்போதைய லேட்டஸ்ட் நிலவரம் என்ன அப்படின்ற லேட்டஸ்ட் தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சியான் விக்ரம் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் துருவ நட்சத்திரத்துக்காக வெயிட் பண்ணி பயங்கர டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆக போகுது நண்பாஸ். ஸோ தற்போது படத்தோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது படம் வந்து கேஸில் இருக்கு நண்பாஸ். படத்தோட இன்வெஸ்டருக்கு ஜிவிஎம் வந்து சில அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால படம் வந்து தற்போது கேஸ்ல இருக்கு. ஒன்ஸ் ஜிவிஎம் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா படம் வந்து தியேட்டர்ஸ்ல வெளியாயிடும். ஸோ தற்போது கேஸோட நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் ஜூன் 2 படம் தொடர்பான கேஸ் வந்து கோர்ட்ல வந்துச்சு. அண்ட் அந்த ஹியரிங்ல திரும்பவும் ஜூன் 15 படத்தோட ஹியரிங்கை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. அண்ட் இன்னைக்கு தான் அந்த ஜூன் 15. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிவிஎம் அவர்கள் வந்து கோர்ட் ஜட்ஜஸ் முன்னாடி இன்னொரு 30 நாள் வந்து டைம் கேட்டிருக்கிறாராம். அதாவது ஜூலை 31 வரைக்கும் டைம் கேட்டிருக்கிறாராம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்டிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் கொடுத்து படத்தை வந்து ஜூலை 31 ரிலீஸ் பண்றதுக்கான கால அவகாசம் வந்து கோர்ட் கிட்ட கேட்டிருக்கிறாராம். அண்ட் அந்த பர்மிஷனை வந்து இன்னைக்கு வழங்கியிருக்காங்க. ஜூலை 31 வரைக்கும் கோர்ட் வந்து ஜிவிஎம் அவர்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண டைம் கொடுத்துருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அடுத்த கோர்ட் ஹியரிங் வந்து இன்னும் 2 நாட்களில் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ திரும்பவும் ஜூன் 17 படத்துக்கான கேஸ் வந்து திரும்பவும் கோர்ட்ல வரப்போகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு பார்க்க நேரம் தீர்ப்பு வந்து ஜிவிஎம் சைட்ல சாத்தியமா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எவ்வளவு சீக்கிரமா ஜிவிஎம் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் செட்டில் பண்றாரோ அவ்வளவு சீக்கிரமா இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிடும் நண்பா. இந்த 2 இன்வெஸ்டர்ஸ்க்கு அமௌண்ட் செட்டில் பண்ணா முடிஞ்சது, படம் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜிவிஎம்மால முடியுமா இல்லையான்னு. ஸோ அவ்வளவுதான் சியான் விக்ரம் சார் ஃபேன்ஸ். இதுதான் தற்போது துருவ நட்சத்திரத்தோட லேட்டஸ்ட் நிலவரம். ஸோ சியான் விக்ரம் சார் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இன்னும் இந்த படத்துக்காக மரண வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த தகவல்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.